ஆர்கே நகர் தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அறிவித்துள்ளன. சென்னை தியாகராய நகரில் திருமாவளவன் மற்றும் முத்தரசன் ஆகிய இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மக்கள் நல கூட்டணி போட்டியிடப் போவதில்லை என்ற முடிவை எடுத்ததாகவும், ஆனால் அந்த நிலைப்பாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உடன்பாடு இல்லாத நிலையில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த முடிவால் மக்கள் நல கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை என்றும் இரு கட்சியின் தலைவர்களும் தெரிவித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இதில் எந்த வருத்தமும் இல்லை, நெருடலும் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இருக்கிற நட்புறவில், தோழமையில் இதனால் எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. அந்த தோழமையோடு, நட்புறவோடு அவர்களின் முடிவை நாங்கள், அது உங்களுக்கான சுதந்திரம் என்கிற அடிப்படையில் அங்கீகரிக்கிறோம். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த அந்த நிலைப்பாட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் ஆதரிக்க இயலவில்லை, அதற்கு உடன்பட இயலவில்லை. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு எடுத்த முடிவை இரு கட்சிகளின் நிலைப்பாடாக நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதும் இல்லை, யாரையும் ஆதரிப்பதும் இல்லை என்கிற நிலைப்பாடே எங்கள் நிலைப்பாடு. இந்த தேர்தலில் தோழர் திருமா அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல அவருடைய கட்சி ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கு, முடிவு செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் அவர்கள் முடிவு செய்து வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது யதார்த்தத்திற்கு புறம்பாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் எங்கள் இரு கட்சிகளும், விடுதலை சிறுத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதும் இல்லை, யாரையும் ஆதரிப்பதும் இல்லை என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம்.